வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரணத் தொகையாக தமிழக அரசு ரூபாய் 6000 நாளை வழங்கப்பட உள்ள நிலையில் வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன் விநியோகிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டதை அலட்சியம் செய்த ஊழியர்கள் பொது இடங்களில் மக்களை வரிசையில் நிற்க வைத்து டோக்கன் விநியோகித்து வருகின்றனர். மிக்ஜாம் புயல் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதுடன் முழங்கால் அளவு தண்ணீரில் சென்னை மற்றும் பல பகுதிகள் மூழ்கியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி முழுவதும் வெள்ள நிவாரணமும் மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் ரூபாய் 6000 வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்தார். அதற்கான டோக்கனை ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வழங்க வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் ரேஷன் கடை ஊழியர்கள் அரசின் உத்தரவை அலட்சியம் செய்து பொது இடங்களில் மக்களை கூட்டம் சேர்த்து நீண்ட வரிசையில் காத்திருக்க செய்து வழங்கி வருகின்றனர். குறிப்பாக கடம்பத்தூரை அடுத்த கசவநல்லாத்தூர் ரேஷன் கடை மற்றும் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் 20க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் பொது இடங்களில் வைத்து டோக்கனை விநியோகம் செய்தனர். திருவள்ளூர் நகராட்சியிலும் நேதாஜி சாலை மற்றும் பல ரேஷன் கடைகளில் இதுபோல் பொதுமக்களை வரிசையில் நிற்க வைத்து பொது இடங்களில் டோக்கன் விநியோகித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இச்செய்தியை பற்றி உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.